Hello viewers, welcome to KARUR channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ NCERT Class-VI Science Chapter 4 Sorting Materials into Groups Part-08 இந்த பகுதியில் Properties of Materialsல Translucent Property பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So translucent அப்படின்னா allowing light partially, transparencyனா கம்ப்ளீட்டா லைட் பாஸ் ஆகும், ஒபேக்னா சுத்தமா பாஸ் ஆகாது, டிரான்ஸ்லூசன்ட்னா ரெண்டுக்கு இன் பிட்வீன்ல பார்சியலா இட் வில் பாஸ், பாதி அளவு லைட்டு பாஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதன் மூலயமா ஒரு லைட் பல்பை பாருங்க, உங்களால் என்ன லைட்டை பார்க்க முடியுதா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் ஒரு 2 to 3 drops ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த ஆயில் பட்ட இடத்து மூலம் அந்த அந்த பிளேஸ் த்ரூ தட் பிளேஸ் அதே பேப்பரில் மறுபடியும் பல்பு பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த லைட் பல்பு எந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பரை வச்சு பார்த்ததோட ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆயில் ஸ்பாட்டு மூலிமா, இந்த பேப்பரில் பட்ட ஆயில் ஸ்பாட்டு மூலிமா லைட் பல்ப் வந்து நல்லா தெரியும். ஆனால் 100% கிளியராக தெரியாது. சுத்தமாக தெரியாமல் இருந்ததுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதாவது ஒரு பேப்பரில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆயில் பண்ணாத ஸ்பாட்டு, அதில் லைட்டு பாஸ் ஆகாது. ரைட் சைடு பாருங்கள், ஆயில் ஸ்பாட்டு வச்ச இடம், அதில் லைட்டு பார்சியலாக பாஸ் ஆகும். ஒரு தெளிவில்லாத அந்த லைட் பல்ப் தெரியும். ஸோ அந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேப்பர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே போல் ஒரு உட்டன் போர்டில் லைட்டை பாஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக லைட்டு பாஸ் ஆகாது. அது ஒரு அந்த ஆயில் ஸ்பாட்டு வச்ச மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமாக லைட்டை பாஸ் பண்ணிங்கன்னா பாதி அளவு லைட்டு வெளியில் வரும். அந்த ஆப்ஜெக்டினுடைய டிரான்ஸ்பரன்சிக்கு தகுந்த மாதிரி. 100% டிரான்ஸ்பரன்சி இருக்காது, ஓரளவுக்கு அந்த லைட்டு வெளியில் பாஸ் ஆகும். எப்படின்னா இந்த மாதிரி தான். அந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு பொருள் வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக தெரியாமல் சம்திங் இஸ் தேர் அப்படிங்கிறத காட்டுற ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டிரான்ஸ்லூசன்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த பிக்சரில் பின்னாடி அந்த கிளாஸுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறது தெரியுது, அவனுடைய முகமோ மற்ற பகுதிகளும் தெளிவாக தெரியல. சம்படி இஸ் தேர் பிஹைண்ட் தட் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டிரான்ஸ்லூசன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு பேர். தட் இட் மீன்ஸ் அலவிங் லைட் பார்சியலி. So the materials through which objects can be seen but not clearly. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் பேர் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் வுட்டில் டெஸ்ட் ஃபார் ஃபேட்ஸ் பார்த்துருப்போம். அந்த டெஸ்ட் ஃபார் ஃபேட்ஸில் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் ஆயில் கண்டெய்னிங் எனி ஃபுட்டு அல்லது ஆயில் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஃபுட் மெட்டீரியல் எந்த இடத்துல வச்சு மடித்தோமோ அந்த இடத்துல ஒரு ஸ்டெயின் உருவாயிருக்கும். அந்த ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரேஸ் பேப்பர் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு தான் வந்து டிரான்ஸ்லூசன்ட் ப்ராப்பர்ட்டி. பார்சியலாக அதுக்கு பின்னாடி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் கிளியராக நமக்கு அது தெரியாது. ஸோ இந்த பிக்சரில் இந்த மூணாவதாக இந்த டிரான்ஸ்லூசன்ட் அலவிங் லைட் பார்சியலி அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒபேக்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி நம்ம பார்த்துட்டோம். இதே போல் இன்னும் இந்த டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்ஸ்க்கு உண்டான சில எக்ஸாம்பிள்ஸை இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கையில் கீழே லைட் வச்சுட்டு அது மேலே உங்கள் உள்ளங்கையை வச்சுருங்க. அதில் லைட் பாஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அது ஒபேக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக அல்லது டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி
ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒப்பேக்கா, டிரான்ஸ்பரண்டா, டிரான்ஸ்லூசண்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு இந்த படத்தில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட், கம்ப்ளீட்டாக நல்லா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதி அளவு தெரியுது, மூணாவது சுத்தமாகவே ஒன்றும் தெரியல. இந்த மாதிரி ரிசல்ட்டை வச்சு நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பேடு கீழே சம் வாசர்ஸ் இருக்குது, அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியல, பார்சியலாக தெரியுது. ஸோ இது ஒரு டிரான்ஸ்லூசன் ப்ராப்பர்ட்டி. அதே போல் இந்த கிளாஸுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அது கம்ப்ளீட்டாக தெரியலனாலும் somebody is there அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் லைட்டை பாஸ் பண்ணி. இப்போ நம்ம இந்த பகுதியினுடைய சம்மரியை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லூசன்ட்னா என்னென்னு பார்த்தோம். டிரான்ஸ்லூசன்ட் மீன்ஸ் அலோவிங் லைட் பார்சியலி. அதை எப்படி பார்த்தோம்னா, ஒரு பேப்பரை மூலியமாக பல்பை பார்க்குறோம், அதே போல் அந்த பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதன் மூலிமா பல்பை பார்க்குறோம். வெறும் பேப்பரில் பார்த்தோட ஆயில் அப்ளை பண்ண ஸ்பாட் மூலிமா பார்த்தது கொஞ்சம் அந்த லைட் பல்பு நல்லா தெரியும், ஆனால் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடாது. இந்த மாதிரி பார்சியலாக லைட் பாஸ் ஆகி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் தெரிகிற ப்ராப்பர்ட்டி தான் டிரான்ஸ்லூசன்ட் ப்ராப்பர்ட்டி. அதே போல் இதில் ஒரு டார்ச் மூலிமா ஒரு டிரான்ஸ்லூசன்ட்டு ஆப்ஜெக்ட் கிளாஸ் விண்டோன்னு எடுத்துட்டோம்னா, கொஞ்சம் ஃப்ராஸ்டட் கிளாஸ் விண்டோவில் லைட்டை பாஸ் பண்ணோம்னா பார்சியலாக லைட்டு வெளியில் வரும். அதே போல் டெஸ்ட் ஃபார் ஆயில் அண்டு ஃபேட்ஸ், அதை வச்சும் நம்ம சொல்லலாம். ஒரு பேப்பரில் ஆயில் கண்டெய்னிங் ஃபுட்டை வச்சு மடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா ஒரு ஸ்பாட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், அது ட்ரேஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த ட்ரேஸ் பேப்பர் மாதிரி இருக்கிற ஸ்பாட்டு டிரான்ஸ்லூசன்ட். அதே போல் நீங்கள் உள்ளங்கையை வந்து டார்ச் லைட் மேலே வச்சுட்டு லைட் அடித்து பார்த்து அது என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு மெட்டீரியலும் டிரான்ஸ்லூசண்ட்டாக, ஒப்பேக்கா, டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ டிரான்ஸ்லூசண்ட்டுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, தின் ஷீட் ஆஃப் பிளாஸ்டிக்கு, அதே போல் பட்டர் பேப்பர். அந்த பட்டர் பேப்பர் வந்து ஸ்நாக்ஸ்லாம் கவர் பண்ணி தரதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் கேக்ஸ்லாம் இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் தான் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து ஒரு ஃப்ராஸ்டடு கிளாஸுக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு, அது கம்ப்ளீட்டாக தெரியலனாலும் பார்சியலாக பின்னாடி ஒருத்தர் நிற்கிறது நமக்கு தெரியுது. ஃப்ராஸ்ட் அப்படின்னா பனி படர்ந்த மாதிரி இருக்கிற எஃபெக்ட் தான் ஃப்ராஸ்டட் கிளாஸ். ஃப்ராஸ்ட்னா பனி. So we came to the end of Class 6 Sorting Materials into Groups Part 8. என்னுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.